வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மாங்காய் ஊறுகாய் போட போறோங்க. ஏன்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மாங்காய் ஊறுகாய் போட போறோம். அதுக்கு மாங்காய்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாம், சரிங்களா? நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு அண்டானை தூக்கி வச்சாச்சு. அது மேல கொஞ்சம் ஹீட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், சுத்தமான செக்கில் ஆட்டிய எண்ணெய், சரிங்களா? தண்ணி அதில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். முன்னாடியே எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கோளாறு கொடுக்கும். நல்லா காஞ்சிட்டு சட்டி, நான் இப்போ வந்து 1/4 லிட்டர் எண்ணெய் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நல்லா ஹீட் ஆகும். நம்ம வந்து மாங்காய் ஊறுகாவுக்கு வந்து மெயின் வந்து கடுகு தாங்க. நம்ம எந்த அளவுக்கு கடுகு போடுறோமோ அந்த டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு, கடுகு பொரியறது விட்டுலாம். கடுகு இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லா அதை வெடிச்சு வரட்டும். எப்போதுமே நல்லா கடுகை பொரிய விட்டா மட்டும்தாங்க அது நமக்கு நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு கடுகை பொரிய விட்டாச்சு. அதுக்கப்புறம் கருகப்புல்லை போட்டுக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் வெட்டி வச்சு இந்த இஞ்சி துண்டு துண்டா வச்சு இந்த இஞ்சி அதில் போட்டாச்சு. மாங்காய் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பூண்டு வந்து எண்ணெயில கொஞ்சம் வதக்கிடலாம். வதங்கினோன்னா அதுக்கப்புறம் மேலே நம்ம மாங்காய் சேர்க்கலாம். பூண்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த மாங்காய் பீஸை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டாங்க, அரியறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு தான் அரைஞ்சோம். நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க ஊறுகாவுக்கு. எண்ணெயில் மட்டும்தான் முழுசாக நல்லா வதங்குற மாதிரி நம்ம செய்யப்படுறோம். ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம ஊறுகாய் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் வதங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஊறுகாய் வந்து பயன்படுத்த முடியும். நம்ம நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குலேருந்து 10 நாள் 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி வைப்பாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் செட் ஆகாதுங்க. லைட்டாக கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்துறது வந்து நல்லெண்ணெய் தாங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தும் போது அது சுவையும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த மாங்காய் வந்து எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்றபடி தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போட போகிறது வந்து தனி மிளகாத்தூள் தாங்க. கொஞ்சம் தேவைக்கு ஏற்றபடி தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். ரொம்ப போட்டால் காரமாக இருக்கும், லைட்டாக போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க வெல்லம் போட்டுப்பாங்க. அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கிறோம்.
அப்படியே மாங்காய் கொஞ்சம் நம்ம வந்து வேக விட்டுருவோம். அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். வகைக்காக கொஞ்சம் வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம் மேலே. மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா திக்காக குழஞ்சிச்சுன்னா நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் வந்து தயாராகிடும். அதுக்கு முன்னாடி என்ன பக்குவத்துக்கு வரணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயும் அந்த மாங்காய் வந்து பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் மாங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நம்மளுடைய கோயில் வரக்கூடிய பக்தர்களுக்காக மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சுங்க. சரிங்களா? இது வந்து டேஸ்ட்டும் வந்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. யாராருக்கெல்லாம் மாங்காய் ஊறுகாய் வேணுமோ நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக சாப்பிட்லாம். சரிங்களா?